ராகி பக்கோடா செய்யறதுக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 1/2 கப் ராகி, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால பக்கோடா ரொம்பவே சூப்பராக மொறுமொறுன்னு வரும். வெங்காயத்தில் ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவையும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா தழை இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு போட்டாலும் வெங்காயம் கொஞ்சம் தெரிய தான் செய்யும். அதுக்காக அதிகமாக மாவை சேர்க்க வேண்டாம். சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு மொறு மொறுன்னு வேக விடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி.